Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. Friends, நம்ம சேனல்ல கோகனட் சிக்கன், மேங்கோ சிக்கன், கடாய் சிக்கன் பல வீடியோஸ் போட்டுருக்கோம். நாம இன்னைக்கு ஜிஞ்சர் சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். நான் எப்படி சமைக்கிறேனோ அதே மாதிரி சமைங்க. சரி, இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 துண்டு இஞ்சியை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு 10 முந்திரி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு இந்த முந்திரி பருப்பு நல்லா ஒரு ரிச்னஸை கொடுக்கும். இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நான் கலருக்காக யூஸ் பண்ணுறேன், காரம் கம்மியாக இருக்கும். 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. மசாலா பொருள் சேர்த்துப்போம். சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். மசாலா பொருள்லாம் பொரிட்டோம். மசாலா பொருள் பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கருகாமல் பார்த்துக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச இஞ்சியை சேர்த்துப்போம். லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். காஷ்மீரி பவுடர், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு முந்திரி பேஸ்ட்டு தான் ஒரு நல்ல ரிச்னஸை கொடுக்கும். முந்திரி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம்.
சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நான் கொஞ்சமாக 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். கிளறி விட்டுப்போம். எதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோன்னா, சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். நம்ம குக் பண்ணும் போது சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி சிக்கன் நல்லா வெந்துடும். கிளறி விட்டாச்சு. இந்த சிக்கன் வெந்து வர கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகும். நம்ம மூடியை போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கிளறிடுவோம். கிளறியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டிஷ் இன்னும் முடியல. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். பச்சை மிளகாவை இப்படி ஒரு கீரல் போட்டிருக்கேன் நான். சேர்த்துப்போம். ஒரு கிளறிடுவோம். கிளறியாச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை சேர்த்துப்போம். இந்த கஸ்தூரி மேத்தியை இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே தூவிடுங்க. இந்த கஸ்தூரி மேத்தி இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்துப்போம். இதையும் தூவிடுவோம். ஒரு கிளறிடுவோம். கிளறியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் அப்படியே நல்லா தெரியுது. இது தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்ச ஜிஞ்சர் சிக்கன் சும்மா அட்டகாசமாக வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.